அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பாப்பா வந்துட்டு நோன்பு இல்லாதனால அவங்களுக்கு லஞ்சு ஸ்நாக்ஸு ரெடி பண்ணணும்ல, அதுதான் காலையில் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வச்சு விட்டுட்டு லஞ்சுக்கு தயிர் சாதம் தான். எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் வைக்கணும்ல, அதுக்கு பேரிச்சம்பழத்தை வச்சு வேலையை முடிச்சாச்சு. இந்த நோன்பு டைமில் காலையில் எழுந்திரிச்சு குக் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்ல. அஃப்ரா குட்டியும் எழுந்திரிச்சிட்டாங்க. அத்தைங்கம்மா அஃபீனிங்க கடைக்கு போயிட்டாங்களா? பைக்கில் போயிட்டாங்களா? அஃபீனிங்க அஃபீன் எப்படி தூங்க வச்ச? அப்படி தூங்குறாளா? அப்படி தூங்குறாளா? எப்படி தூங்குற? அப்படி தூங்குறாளா? நீ எப்படி தூங்க வச்ச? லாயிலா எப்படி சொன்ன? அப்படி தட்டினி அடி தங்கம். தூங்கி எழுந்துச்சிட்டியா? சாப்பிட்றியா? சாப்பிட்றியா? நல்லாகோ சொல்லல? நல்லாகோ ஆய் சொல்லு எல்லாருக்கும். இங்கே பாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னம்மா? என்ன ஏய் சொல்கிற அம்மாவை? யாசம்மா சொல்லு. உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? அம்மா பிடிக்குமா? அம்மா பேர் என்ன? வீரலதாவா? யாசம்மா சொல்லு. ஆச்சம்மா வீரரத்தா. ஓஹோ. அஃபீனக்கா சொல்லல? அக்கா. உங்கள் பேர் என்ன? போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. அஃபீன் ஸ்கூல் போயிட்டா, அத்தா வேலைக்கு போயிட்டாங்க. நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிற தங்கம். இங்கே பார்த்து சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் மம்மி. மாஷா அல்லாஹ். நீ சொல்லு மாஷா அல்லாஹ். இங்கே பார்த்து சொல்லு தங்கம். இங்கே பார்த்து சொல்லு. இங்கே பாரு. டேய் மொட்டை பையா. டேய் 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 டேய். மாஷா அல்லாஹ். ஐயோ அடிக்கிறாளே, ஃபோனும் அடிக்கிறாளே. பல்லழகி. வா சாப்பிட்லாம் வா. நம்ம துணியெல்லாம் துவைச்சிட்ருக்கேன். சாப்பிட்லாம். லேட் ஆயிடுச்சு, சாப்பிட்லாம். பெட்ஷீட்டெல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். தூங்குறியா? ஓகே தூங்கு. பாய். நம்ம துணி துவைச்சிட்டு வந்துடுறேன். மிஷினில் துணி போட்டிருக்கேன், தண்ணி விட்டுடலாம். நம்ம அஃப்ரா பாப்பாவோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எங்கிட்ட மிஷினில் துணியே போட்டுட்டேன். நான் வந்துட்டு ஒரு பார்சல் வாங்கியிருந்தேன், அதையும் பிரிக்காமல் இருக்குது. அதெல்லாம் பிரிக்கணும், பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி சில பல வேலைகள் இருக்குது. அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மீனையும் பரட்டி வைக்கணும். கொஞ்சம் வந்துட்டு மீனை வந்துட்டு குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு பாதியே பரட்டி வச்சிடலாம். நம்ம சகர் டைமில் வந்துட்டு பொரிச்சிக்கலாம்ல, அதுக்காக வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, கறி மசாலா அரைக்கும் போது முந்திரி பாதாம் எல்லாம் போடுறீங்களே சிஸ்டர், எண்ணெய் பிரிஞ்சு வராதான்னு சொல்லிட்டு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வராது சிஸ்டர், நீங்கள் அரைச்சி பாருங்கள் தெரியும். நான் யூஸ் பண்ணுற மசாலா பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஒரு 1 இயர் வரைக்கும் கூட நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், ஈரம் படாமல் வச்சுக்கிறணும், அவ்வளோதான். கெட்டும் போகாது. நான் பார்த்தீங்கன்னா சோறு கண்ட இடம் சொர்க்கம் இருக்கும்ல, அந்த சேனல்லேருந்து அம்பொட்டு ருசின்னு சொல்லிட்டு நிறையா மசாலா ஐட்டம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நோம்புக்கு ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க, 999 போட்டிருந்தாங்க. அதனால் நான் வாங்கியிருந்தேன். என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 30 கிராம் அகரகர் பாக்கெட் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மிக்சர் நட்ஸ் இருக்கும்ல, அது வந்துட்டு இந்த பாக்ஸில் இருந்துச்சு. இது வந்துட்டு ஃப்ரீ, குட்டீஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. 10 பொருள் மட்டும்தான் என்ன சொல்கிறது 999. அந்த வேஃபர் வந்துட்டு ஃப்ரீ. இது வந்துட்டு பாதாம் பிசுன்னு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் கூட வந்துட்டு எப்படி இருக்குமோன்னு கொஞ்சம் சந்தேகப்பட்டு தான் வாங்கினேன். மசாலா எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்துட்டு சப்ஜா சீடு, நம்ம சர்பத்து எல்லாத்துலேயும் போடுவோம்ல, ஃபலோடா அதிலெல்லாம் போடுவோம்ல அந்த சீடு. அப்புறம் ஃபலோடா மிக்ஸும் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு செய்யவே தெரியாது, இருந்தாலும் பார்த்திங்கன்னா பின்னாடி படித்து பார்த்துட்டு எப்படியாவது செய்வோம். அப்புறம் ஜெல்லி மிக்ஸும் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் அஃப்ரீனுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். சரி வாங்கி வச்சுருக்கேன். இன்ஷால்லா வந்துட்டு நான் செய்யும் போது வீடியோ எடுத்து போடுறேன். அப்புறம் பேரிச்சம்பழமும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, சுமாராலாம் இல்லை, நல்லாவே குவாலிட்டியாக இருந்துச்சு. ப்ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா வர்த்து தான். உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ன இருந்துச்சுன்னா, நோம்பு திறக்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர்
பண்ணுற எல்லா ஐட்டமுமே இதில் இருந்துச்சு. கஸ்டர்ட் பவுடர் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு சர்பத்து நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேன் நெல்லிக்காய், அதை நான் பார்த்ததில்ல, ஆனால் அதில் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ஜாரும் வச்சுருந்தாங்க. அதை வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான். இது எல்லா திங்ஸும் இருந்துச்சு. எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா தேன் நெல்லிக்காய், அவ்வளோதான். இந்த எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா 999, ₹1000க்கு ₹1 கம்மி. பரவாயில்ல, ஒர்த்து மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஒரு பொருள் ₹100ன்னு பார்த்தா கூட ஒவ்வொரு பொருள் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்ல, அந்த மாதிரி பார்த்தா கூட கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம மீன் பொரிக்கிற வேலையை பார்க்கலாம். இந்த மீனை பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். நம்ம வீட்டில் மீன் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அஃப்ரா குட்டி வந்துட்டு மீன் செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பக்கத்தில் உட்காந்து. பாப்பாவை எப்படி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நான் மீன் பெரட்ட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வீடியோ போடுறீங்களே சிஸ்டர், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எதுவும் திட்ட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் பக்கத்தில் இருக்கிறவங்க திட்டுறதுக்கெலாம் ஃபீல் பண்ணுறதில்ல சிஸ்டர். யாராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காகலாம் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய ஃபேமிலியில் ஏதாவது சொன்னாங்கன்னா மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிடுவேன். மற்றபடி எப்படி இருந்தாலும் நம்மளை குறை சொல்கிறவங்க இந்த விஷயம்னு இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை பற்றி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பேசணும் யாராவது பற்றி, அவ்வளோதான். அதுக்காக நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஹஸ்பண்டுக்கு ரிலேட்டிவ், ஐ மீன் எங்கள் அம்மா, அத்தா, அதே மாதிரி நமக்கு க்ளோஸாக சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க சொன்னால் மட்டும்தான் நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிடுவேன். மற்றபடி பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க சிஸ்டர். நம்ம வந்துட்டு செய்கிறது சில பேர் வந்துட்டு தப்பாக இருந்தால் தப்பு சொல்லுவாங்களா, அதை சேஞ்ச் பண்ணிக்கிடுவேன், அவ்வளோதான். மீன் வந்துட்டு பரட்டி முடிச்சாச்சு. என்னென்ன போட்டுன்னு சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா. மஞ்சள் பொடி, மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள், நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுப்போம்ல, மிளகு, ஜீரகம், சோம்பு, அந்த பவுடரு, அவ்வளோதான். லெமன் ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டேன், அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து வச்சு நம்ம நைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ல. அப்படியே லொஹரை தொழுதுட்டு அம்மா வீட்டில் தான் இன்றைக்கி நோன்பு திறக்க போகிறேன். அதுக்காக நான் செய்ய வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஏன்னா சொன்ன மாதிரி அஃப்ரீன் அத்தாக்கு மேலே ஏறிட்டு கீழே இறங்கி போய் மறுபடியும் வேலைக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா. அவங்க வந்து ஒரு 5 நிமிஷம் தான் வருவாங்க. கரெக்டாக அந்த நோன்பு திறப்பாங்கல்ல, அந்த டைமில் வந்துட்டு 5 நிமிஷத்துலேயே இறங்கி போயிடுவாங்க. சரி, கீழேயே போய் செஞ்சிடலாம், அம்மாவும் தனியாக தானே நோன்பு திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே செஞ்சிடுறது. போகிறதுக்கு முன்னாடி பெட் கவரையும் மாற்றிட்டு போயிடலாம். நோன்பு திறந்துட்டு வந்து வேலை செய்யறது தான் ரொம்ப கஷ்டம். நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி கூட எம்பிட்டு வேலை வேணால் செய்யலாம். அவங்க அக்காவுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் எடுத்து மேடம் உழப்பிட்டு இருக்காங்க. இங்கே பக்கத்தில் உட்காந்து விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது சின்ன சின்ன சவுண்ட்ஸ் எல்லாம் வரும். நானும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். அஃப்ரீன் அம்மா வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு நம்ம ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி வந்துட்டு தேங்காய் பால் ஜெல்லி அந்த மாதிரி செய்யலாம். அகரக்கர் போட்டு செய்வோம்ல, அது செய்யலான்னு இருக்கேன். எங்கே டாட்ட போகிற? எங்கே போகிற? ஊசி குத்த போறியா? மாமா வீட்டுக்கு, அசாம் மாமா வீட்டுக்கு. எங்கே போகிற? சரி வா போகலாம், டைம் ஆயிடுச்சு, போய் செய்யலாம். பிஸ்மில்லா பிஸ்மில்லா. அல்லாஹு அல்லாஹு அல்லா. கீழே போய் நோம்பு திறக்க எல்லாம் ரெடி பண்ணலாமா? ஓகே டன் சொல்லிடு. ஓகே சொல்லு. அத்தா வந்துருவாங்க நோம்பு திறக்க வந்துருவாங்க. ஓகே, வந்துருவாங்க பைக்ல. எங்க இருந்து வராங்க? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்பத் தான் போட போகிறேன் இன்றைக்கி. இந்த துளசி விதைன்னு சொல்லுவாங்க, சப்ஜா சீடு சொல்லுவாங்க, வாங்கியிருந்தேன்ல, அதை அப்படியே கொஞ்சோன்னு எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். அம்மா பார்த்திங்கன்னா மத்தியானமே குக்கிங்கை முடிச்சுட்டாங்க. மீனான வச்சுருந்தாங்க, அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், தண்ணியை வந்துட்டு ஊற வச்சோன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு ஊறிடும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஊறிடும். ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இப்போ தண்ணி ஊற்றினோடனே பாருங்களேன் எப்படி மேலே பொங்கி வருதுன்னு சொல்லிட்டு, இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம சர்பத் போட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எப்பயும் போல தான் சர்க்கரையை போட்டு எசன்ஸை ஊற்றி லெமனை ஊற்றிட்டோம்னா நம்ம சர்பத் ரெடி ஆயிரும். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரெட் கலர் சர்பத் உங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு. எனக்கும் அதுதான் ஃபேவரெட். அந்த ஆரஞ்சு கலரை விட இதில் கொஞ்சம் டேஸ்ட் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அம்மா வந்துட்டு ஜில்லுன்னு வேணாம்மா, எனக்கு நேற்று ஜில்லுன்னு குடிச்சிட்டே எனக்கு முடியலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் குட்டிங்க டம்மு டும்முன்னு போட்டுட்டு இருக்காங்க.
நம்ம அதெல்லாம் பார்த்தோன்னு வைங்களேன் எடிட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ தான் மெட்ரோவும் ஆஃப் பண்ணியிருக்காங்களா, அதுக்குள்ளே அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே பேசி முடிச்சாதான். நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த சப்ஜா சீடும் நல்லா இந்த மாதிரி ரெடியாகி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு போட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அவங்க வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்களா, அதனால அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சீட்ஸை போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். நம்ம நோம்பு திறக்கும்போது நல்லா ஜில்லுன்னு ஆயிடும். அப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, அகர் அகர் செய்யும்போது எனக்கு திரிஞ்சு போச்சு சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு திரிஞ்சு போகும்னு சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் எனக்கு திரிஞ்சு போனதில்லை. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா திரிஞ்சு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களை மாதிரியே தான். நீங்கள் வேணால் பாலை ஆற வச்சதுக்கப்புறம் அகரகர தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு கரைஞ்சதுக்கப்புறமா சர்க்கரையெல்லாம் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாலை மிக்ஸ் பண்ணி பாருங்களேன். சம்டைம்ஸ் வந்துட்டு அப்படி பண்ணும்போது வந்துட்டு தெரிஞ்சு போகாமல் இருக்கும். அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிஸ்டர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உளுந்து உருண்டை தான் செய்ய போகிறேன். அதுக்காக அம்மாவை கொஞ்சம் ஒரு 3 o'clock வந்துட்டு உளுந்த ஊற வைக்க சொல்லிவிட்டு அம்மா ஊற வச்சுட்டாங்க. அம்மாவோட்டு மிக்சியில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் அரைக்க முடிஞ்சிச்சு. பரவாயில்ல, ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் குறைன்னு இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக இருந்துச்சு. நீங்கள் அரைக்கிறதா இருந்தால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு சூப்பராக இருக்கும். சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வடை சுடுவோம்ல, வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு சுடுவோம் வடை சுடும் போது. இதில் எதுவுமே போட தேவையில்ல. கொஞ்சமாக சோடா உப்பு ஒரு கொஞ்சோண்டு வந்துட்டு அரிசி மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது பாட்டுக்கு இருக்கட்டும். இப்போ அகரகர் நான் வாங்கியிருந்தேன்ல, அந்த சிஸ்டர்கிட்ட வாங்கின அகரகர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. நம்ம இங்கே வாங்குறது பார்த்தீங்கன்னா நூல் மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு இன்றைக்கி தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறேன்னா அதுக்காக தேங்காயும் உடச்சி வச்சாச்சு. கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறமா நல்லா நம்ம நூலாக வரும்ல, அந்த மாதிரி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு தண்ணியில் வேக வச்சுக்கலாம். நீங்கள் வந்துட்டு தேங்காய் பாலில் 2வது பால் எடுத்து கூட நம்ம வேக வைக்கலாம். டைம் இல்லாதனால நான் தண்ணியிலே வேக வச்சுட்டேன். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டோன்னு வைங்களேன், அது பாட்டுக்கு கரைஞ்சி போயிடும். இதே மாதிரியே நீங்கள் பால்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். திரிஞ்சு போகாமல் இருக்க சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி தெரியாது, சில பேருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்கா, அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் பால் வந்துட்டு நல்லா திக்காக எடுக்கணும். தண்ணியாக எடுத்தோன்னு வைங்களேன் டேஸ்ட் நல்லா இருக்காது. நான் இந்த மாதிரி திக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் 2 தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேமிலி பார்த்திங்கன்னா குட்டி தானே, நான் எங்கள் அண்ணன் அஃப்ரீனத்தா அவ்வளோதான். நாங்கள் 3 பேர். அம்மா வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க, அதனால் அது அவங்கள லிஸ்ட்டில் சேர்க்கலை. அதனால் வந்துட்டு நான் கொஞ்சமாக தான் செஞ்சேன். இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை வந்துட்டு கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கலாம். ஏன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம்ல, அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கரைஞ்சி வந்துட்டு இருந்துச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை ஊற்றிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுருப்போம்ல, அதில் உடனே ஊற்றிட்டு ஆற வச்சிடலாம். நம்ம அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா பாத்திரமும் கம்மியாக தான் இருக்கும், அதனால் இருக்கிற பாத்திரத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நம்ம அம்மா வீட்டு கிச்சனு குட்டி தானே, அதனால் வந்துட்டு ஹாலில் ஊற்றி ஆற வச்சிட்டு இருந்தேன். ஆறுனதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். உங்களுக்கு நட்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் நட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அவ்வளோவா வந்துட்டு இந்த ஜெல்லி மாதிரி இருக்கிறதுல நட்ஸ் போட்டு சாப்பிட பிடிக்காது. நம்ம உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த உருண்டை இருக்குல்ல, உளுந்து உருண்டைக்கு வந்துட்டு சட்னி கண்டிப்பாக வேணும். அதோட காம்பினேஷன் தான் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய், பொரிக்கடலை, ஒரு வெள்ளைப்பூண்டு, 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா கட்டியாக அரைப்போம்ல, அந்த சட்னி தான் அரைக்கணும் அந்த உளுந்து உருண்டைக்கு. இப்போ அரைச்சி எடுத்துடலாம். சட்னி அரைச்சிட்டோன்னு வைங்களேன், அந்த வேலையை முடிஞ்சிடும்ல, அதுக்காக தான் சட்னியாக அரைச்சிட்டு இருந்தேன். சட்னியை அரைச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை தாளிச்சும் கொட்டணும். எண்ணெயில் வந்துட்டு கொஞ்சம் கடுகுளுந்த பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறமா எடுத்து ஊற்றணுன்னு வைங்களேன், கட்டியாக நம்ம சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அந்த சட்னி கண்டிப்பாக வேணும் இந்த உளுந்து உருண்டைக்கு. செய்யும் போது கண்டிப்பாக அதையும் சேர்த்து செஞ்சுருங்க. அவ்வளோதான், இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த வேலையும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நம்ம தேங்காய் பால் ஜெல்லி அப்படின்னு இதுக்கு தேங்காய் பால் ஜெல்லி தான் பேர் வச்சுருக்கோம். கட் பண்ணி வச்சுட்டோன்னு வைங்களேன், வேலை முடிஞ்சிடும்ல. கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருவேன். ஜில்லுன்னு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன்னா டயர்டாக ஒரு மாதிரி இருந்துச்சு. பாப்பாவுக்கு வேறு ஃபீட் வேறு பண்ணுறேன்னா, நோன்பு வைக்கிறது கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. சரி ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்துருந்தா உங்கள் அக்காவை தொட்டியில் போட்டு அந்த மாதிரி நைட்டு ராரோ பண்ணாங்கல்ல, அதே மாதிரியே இங்கே ராரோ பாடிட்டு இருந்தா. இப்படியெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி க்யூட்டாக அழகாக இருக்குது. மாஷா அல்லா. அம்மா பார்த்தீங்கன்னா தொழுதுட்டு இருந்தாங்க. அவங்க அக்காவை போட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தா மேடம். சரி ஒரு 5:45 ஆயிடுச்சா, சரி நம்ம உருண்டை சுட ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எண்ணெயை ஊற்றி வச்சாச்சு. தங்க கிளி, சைலன்ஸ் ப்ளீஸ். ஓகே ஓகே.
சரிடா தங்கம். எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக சுட்டு எடுக்க வேண்டியது தான். பெருசாக போடக்கூடாது, குட்டி குட்டியாக போடணும். நான் கூட ஃபஸ்ட்டு பேட்ச் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டோன்னு வைங்களேன், அழகாகவும் இருக்கும், பார்க்க அழகாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், உளுந்து உருண்டையை ரெடி பண்ணிட்டோன்னு வைங்களேன், வேலை முடிஞ்சு போச்சு. இந்த அஃப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா, நான் எடிட் பண்ணும்போது தான் ஒன்று ஒன்றா எடுத்து கேட்பாங்க, அம்மா அதை எடுத்தாங்க, அப்போ தான் எடுத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கூட தெரியுது. அம்மா தண்ணி இழித்தாங்க அப்படி இப்படின்னு கேட்டுட்டு, என்னம்மா நெக்ஸ்ட் ஏதோ கேட்குறா, என்னம்மா என்னது இருக்கிற எல்லா ஐட்டமும் எடுத்து எடுத்து கேட்பா. நான் வந்துட்டு சரி அமைதியாக இருக்கணுமே பிள்ளைன்னு எடுத்து கொடுத்துருவேன்ல, எடுத்தேன். இப்படியெல்லாம் இருக்கா பார்த்தீங்களா. இந்த உளுந்து உருண்டையே ரெடி பண்ணியாச்சு, நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வெங்காயம் அதெல்லாம் இல்லை, அதனால் கிட்ஸ் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட கோகோனட் ஜெல்லியும் ரெடி ஆயிடுச்சு, கட் பண்ணி பீஸ் போட்டு வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்ம இளநீ சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்டில் இருக்கும், நம்ம பாலில் செய்து ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், தேங்காய் பாலில் செய்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் ஒர்க்காக தான் இருக்கும், ஏன்னா தேங்காய் பால் எடுத்துகிட்டு செய்யணும்ல, பால்னா அப்படியே செஞ்சிடலாம். ஆனால் இதில் செய்யும்போது அந்த இளநீ சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோதான், அதையும் கட் பண்ணி வச்சாச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உளுந்து உருண்டையும் ரெடி பண்ணியாச்சு. அப்பயே நம்ம வந்துட்டு ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து சாப்பிடாம இருந்தாங்களா, அதனால் அவங்களுக்கு அந்த உளுந்து உருண்டையை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுட்டு நோம்பையும் திறந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அஃப்ரா குட்டி வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் படிமா அப்படின்னு சொல்லியிருந்தா, அவள் படிச்சுக்கிட்டு இருந்தா. நம்ம கிச்சனுக்கு வந்து வேலை செய்யணும்ல, அதுக்காக கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு சமைக்கிற வேலை அவ்வளோவா இல்லை. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் மீனானதை சுட்டுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி அதை வச்சு சகடை முடிச்சிட வேண்டியது தான். பெரட்டின மீன் இருந்துச்சுல்ல, அதை பொரிச்சிக்கிற வேண்டியது தான். இதை வந்துட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சூடு பண்ணி வச்சிடலாம். இன்றைக்கி குழம்பு காக்கிற வேலை மிச்சம். மீனானத்துக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் இருந்தால், நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்வேல, அந்த சாதம் தான். தேங்காய் பால் எடுக்கலாம், நமக்கு பொறுமை இல்லை. அது என்னமோ நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே அப்படி தான். நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி எம்பிட்டு வேலை வேணால் செய்யலாம், நோன்பு திறந்ததுக்கப்புறம் டயர்ட் ஆயிடுது. இந்த வயசானால இப்படி தான் போல் இருக்குது. அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நெய்யும் ஊற்றிட்டு அப்படியே தாளித்து விட்டுட்டு இருந்தேன். நான் எப்பயும் செய்வேல அதே மாதிரி தான். நோன்புன்னு இல்லை, மோஸ்ட்லியே நான் தேங்காய் பால் எடுத்து செய்ய மாட்டேன். தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிடுவேன்னா அதோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கும் பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு சூப்பராக இருக்கும். அதனால் இந்த அடுப்பில் அதையும் ரெடி பண்ணிவிட்டு இங்கிட்டு பார்த்திங்கன்னா மீன் பொரிச்சிடலாம். அப்படியே சக்கர் டைமில் அஃப்ரீனத்தா மீன் சாப்பிட மாட்டாங்க, முந்த இடத்துலேயே சாப்பிட்டுக்குருவாங்களா, அதனால் மீனையும் பொரிக்கலான்னு சொல்லிட்டு இந்த அடுப்பில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு மீனையும் பொரிக்க ரெடி பண்ணியாச்சு. தேங்காய் எண்ணெயில் தான் மீன் பொரிப்பேன், அது வந்துட்டு டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மீனோட ஒரு மாதிரி ராஸ்மெல் இருக்கும்ல, அதுவும் அவ்வளோவா இருக்காது. அவ்வளோதான், எங்கிட்ட பொரிச்சாச்சு. பாப்பா வந்துட்டு படிச்சுட்டு இருந்தாங்களா, அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அஃப்ரா குட்டி வேலை இருக்காங்கல்ல, அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கிட்டு அங்கிட்டு நம்ம வேலையை பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். மீனும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்ப போடக்கூடாது, லைட்டாக தான் போடணும், இல்லைன்னா மாவாக இருக்குமா, அதனால தான். இங்கிட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு சூப்பராக வெந்துருச்சு. 2 குட்டீஸ்க்கு வந்துட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டோன்னு வைங்களேன், வேலை முடிஞ்சிருச்சு. சாப்பாடு வந்துட்டு வேகலை, தம்மில் போடணும்ல, பேசும்போது இப்படி தான் கடகடன்னு வரனால அப்படி பேசுகிறது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மீனும் பொரிச்சாச்சு. யார் யாருக்கெல்லாம் மீன் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் மீன் தான் செய்வேன், ஏன்னா அஃப்ரீன் அதான் சாப்பிட மாட்டாங்க. அஃப்ரீன் அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கவே பிடிக்காது. ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, அஃப்ரீன் அம்மான்னு சொல்லாதீங்க, நீங்கள் தான் அஃப்ரீன் அம்மா, அஃப்ரீன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது சொல்லி சொல்லி அப்படியே பழகி போச்சு. அஃப்ரீனுக்கும் மீன் பிடிக்காது. அவ்வளோதான், சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 பேருக்கும், அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க வேலையை முடிச்சிடணும். அம்மா வச்ச மீன் குழம்பு எப்படி இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நம்ம என்ன தான் சமைச்சு சாப்பிட்டாலும் அது அம்மா கையால் சாப்பிட்ற மாதிரி வருமா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். எல்லாருக்குமே அம்மாவோட சாப்பாடு ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்து 2 பேரையும் தூங்க வச்சாச்சு. மேடம் தூங்கும்போது மட்டும்தான் நல்ல பிள்ளை, சமத்து பிள்ளை மாதிரி இருப்பாங்க. எந்திரிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான், அவங்கள வந்துட்டு கண்ட்ரோலே பண்ண முடியாது. சக டைமில் எந்திரிச்சிட்டு நானும் அஃப்ரீனாத்தாவும் லைட் போட மாட்டோம். இங்கிட்டு கிச்சன் லைட் இருக்கும்ல, அங்கிட்டே உட்காந்து சாப்பிட்டுக்குருவோம், ஏன்னா பிள்ளைங்க எந்திரிச்சிடுன்னு சொல்லிட்டு லைட்டை போடாமல் இந்த லைட் இருக்கும்ல, இந்த வெளிச்சத்துலேயே இங்கனுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பெருக்கியும் விட்டுட்டேன். கொஞ்சம் வெஞ்சனம் இருந்துச்சா, அதனால் அதை சூடு பண்ண வச்சுருக்கேன். அப்படியே கையோட கையாக பாத்திரத்தையே கழுவியாச்சு. அவ்வளோதான், நம்ம 4வது நோம்பி அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக வச்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நமாஸ் படித்து முடிச்சுட்டு தூங்கிட வேண்டியதாக. ஒரு 1 மணி நேரம் தூங்குவேன். அப்புறம் அஃப்ரீன் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல, அதுக்காக எந்திரிக்கணும். பாப்பா எந்திரிச்சாங்க, பக்கத்துலேயே கொஞ்சம் நேரம் தட்டி விட்டால் தூங்கிட்டாங்க. இப்போ நமாஸ் படிச்சுட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்க வேண்டியது தான்.